ஹாய் மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி 2022 பிசி கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது? ஆப்ஷன் ஏ கடகரேகை. செகண்ட் கொஷின், விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. ஆப்ஷன் பி. மற்ற ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மார்க்கோ போலோ. இவர் வெனிஸ் நாட்டு பயணி, பாண்டியர்களோட காலத்தில் காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. ஆப்ஷன் சி டொமினிகோ பயஸ். இவர் போர்ச்சுகீசிய பயணி, இவரும் விஜயநகர பேரரசுக்கு வந்திருக்காரு. ஆப்ஷன் டி பாகியான். இவர் சீன நாட்டு பயணி, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. இந்தியாவுக்கு வருகை புரிஞ்ச வெளிநாட்டு பயணி முதல் யாருன்னா பாகியான் தான். தேர்ட் கொஷின், காற்றழுத்தமானி. காற்றுக்கு தமிழில் வளின்னு ஒரு பொருள் இருக்குது. அதனால் காற்றழுத்தமானிக்கு வளிமண்டல அழுத்தம் ஃபஸ்ட்டு. நீரியல் அழுத்தி ஹைட்ராலிக் ப்ரெஷர் பாஸ்கல் விதி. பால்மானி பாலின் தூய்மையை காட்டுறதுக்காக. சர்க்கரைமானி சர்க்கரையின் அடர்த்திக்காக. ஆப்ஷன் பி. ஃபோர்த்து கொஷின், மொகஞ்சதாரோ பெருங்குளம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், மதுரை வணிக நகரம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தூங்கா நகரம்னு, காஞ்சி கல்வி நகரம், இதுக்கும் இன்னொரு பேர் இருக்குது ஏரிகளின் நகரம். முதல் வாக்கியம், வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது சரித்தல் எனப்படும். சரி. வாக்கியம் 2, வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது தூற்றல் எனப்படும். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. ஆறாவது கொஷின், புவியில் காணப்படும் நீரில் டேஸ் நீரானது கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது. ஆப்ஷன் சி 97%. செவன்த்து கொஷின், மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஆப்ஷன் ஏ கல்லீரல். எய்த்து கொஷின், வாக்கியம் 1, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான ஓடிடி தளங்கள். வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2, ஓடிடி என்பதன் விரிவாக்கம் ஓவர் தி டாப். வாக்கியம் 1, 2 சரி. ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 9, பதவியும் அதற்கான குறைந்தபட்ச வயதும் சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரான வயது 35 வயது தான் சரி. ராஜ்யசபா உறுப்பினர் வயது 30 சரி. லோக்சபா உறுப்பினர் வயது 25, 21 கிடையாது, தப்பு. சட்ட மேலவை உறுப்பினருக்கு வயது 30 சரி. ஆப்ஷன் சி ஆன்சர். பத்தாவது கொஷின் பார்க்கலாம், பொறுத்துக. பண்டைய கால கல்வி முறை குருகுலம். வார்தா கல்வி திட்டம் காந்தியடிகளோடது. கட்டாய கல்வி திட்டம் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. புதிய கல்விக் கொள்கை திருத்தம் 1992. ஆப்ஷன் சி. 11வது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் BR அம்பேத்கர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 32. 12வது கொஷின் பார்க்கலாம். முட்டைகள் அழுகும்போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது?
ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சல்ஃபைடு. 13வது கொஷின். வடுஆர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? இது வடுஆர் கிடையாது, வடுவூர்னு வரும். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திருவாரூர். 14வது கொஷின். அன் அன்கிரேஷன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி அமர்த்திய சென். இவருக்கு நோபல் பரிசு 1998ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா விருது 1999ஆம் வருடம் கொடுத்துருக்காங்க. 15வது கொஷின் பார்க்கலாம். 15வது கேள்வி. இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கஜினி மாமுது. 16வது கொஷின். வாக்கியம் 1. நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் 40 ஆரங்கள் உள்ளது. தவறு, 24 தான் இருக்கும். வாக்கியம் 2. தேசிய கீதமானது 52 வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும். சரி. ஆப்ஷன் பி. 17வது கொஷின். தவறான இணையை கண்டறிய. இரத்த வகை யாரிடமிருந்து பெற முடியும்? ஏ இரத்த வகை ஏ கிட்டையும் வாங்கலாம், ஓ கிட்டையும் வாங்கலாம். இது சரி. 2வது பி இரத்த விடுங்க, பி கிட்டையும் வாங்கலாம், ஓ கிட்டையும் வாங்கலாம். இதுவும் சரி. ஏபி இரத்த விடுங்க, ஏபி கிட்டையும் வாங்கலாம், ஓ கிட்டையும் வாங்கலாம். சரி. ஓ ரத்தம் விடுங்க, ஓ கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். இந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சரிதான். 18வது கொஷின். வாக்கியம் 1. கௌதம புத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. சரி. வாக்கியம் 2. பௌத்த மதம் திகம்பரம் சுவேதரம் என இரு பிரிவுகளாக பிரிந்தது. இது தப்பு. பௌத்த மதம் ஈனயானம் மகாயானன்னு என இரு பிரிவாக தான் பிரிஞ்சிருக்கு. திகம்பரம் சுவேதம்பரம்னு சமண மதத்தில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ. 19வது கொஷின். எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது? ஆப்ஷன் பி பொட்டாசியம். 20வது கொஷின் பார்க்கலாம். அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வாகன தொழிற்சாலைகள். உண்மையான டெட்ராய்டு எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் உண்மையான டெட்ராய்டு இருக்குது. 21வது கொஷின் பார்க்கலாம். வாக்கியம் 1. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது குறிக்கும். சரி. வாக்கியம் 2. பணமாட்டம் என்பது விலைகள் குறைந்தும் பணத்தின் மதிப்பு உயர்வதையும் குறிக்கும். இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. வாக்கியம் 1 மற்றும் 2ம் சரி. 22வது கொஷின் பார்க்கலாம். பாஸ்பரஸ் தீப்பெட்டி தயாரிக்கிறதுல பயன்படுது. டங்ஸ்டன் மின்விளக்கு இலைகளை பயன்படுது. கிராஃபைட் பென்சில் தயாரிக்கிறதுல பயன்படுது. போரான் ராக்கெட் எரிபொருள் பயன்படுது.